Friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்மளோட இந்த ஃபைனான்ஷியல் இயர் அதாவது இந்த 25-26 ஃபைனான்ஷியல் இயர் முடிய போது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்போ இதுக்குள்ள நம்ம செய்யாம விட்ட நிறைய வேலைகளை பத்தி ஞாபகப்படுத்துறதா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் செய்யாம இருக்கிற நம்மளோட முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களும் செய்யாம இருந்தா இதை செஞ்சு அவங்களோட ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபைனான்ஷியல் இயர் 25-26 இப்போ முடிய போகுது. 31 மார்ச்சோட முடிஞ்சிடும். அடுத்த ஃபைனான்ஷியல் ஸ்டார்ட் ஆயிரும் 1 ஏப்ரல்ல இருந்து. இப்போ கடைசி வாய்ப்பாக உங்களோட பிஎம்எஸ்எஸ் ரெனியூவலுக்கான டேட் 31 மார்ச் 2026 கடைசி டேட்டு. யாராவது இன்னமும் பிஎம்எஸ்எஸ் ரெனியூவல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி கேஎஸ்பிக்கு த்ரூ சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க 2024-25க்கு, அதாவது போன வருஷம் அவங்க படிச்சிருப்பாங்க, அதோட மார்க் ஷீட் வந்திருக்கும். இப்போ அவங்க வெப்சைட் நம்மளுக்கு லாக் ஆனதால் அவங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க 31 மார்ச் வரைக்கும். யாராவது இன்னமும் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாலும் ப்ளஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்க ஒரு தடவை லாகின் பண்ணி உங்களோட கேஎஸ்பியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி செக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, அது பெண்டிங்கில் இருக்கா, இல்லை ரெக்கமெண்ட் ஆகிருக்கா, இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. கடைசி 48 மணி நேரம் இருக்குது உங்ககிட்ட. பை சான்ஸ் அப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த 2 நாளில் திரும்ப நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 நாள் முடிஞ்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆனாலும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. சிஸ்டம் ஓரியன்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அப்சர்வேஷன் வந்திருக்கும், நீங்கள் பார்க்காம இருப்பீங்க. 30 நாளைக்குள்ளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கடைசி வாய்ப்பாக இந்த 2 நாளைக்குள்ளே எத்தனை பேர் சில்ட்ரன் எஜுகேஷன் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, பெண்டிங்கில் இருந்தால் நோ ப்ராப்ளம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடும், அப்சர்வேஷன் வந்துடும். பை சான்ஸ் நீங்கள் கவனிக்காமல் விட்டு உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருந்தாலும் நீங்கள் இந்த 2 நாளில் திரும்ப ரீஅப்ளிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரீஅப்ளிகேஷன் போடலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஆதார் பேன் இணைக்காமல் இருந்தீங்க, குறைஞ்சபட்சம் உங்களோட அப்பா அம்மா அதுக்கடுத்து உங்களோட ஒய்ஃப் சில்ட்ரன் உங்களோட குழந்தைங்க 18 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு தடவை உங்களோட ஆதாரையும் பேனையும் இணைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 31 மார்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவங்க டிடிஎஸ் கட் பண்ண போகிறாங்க. அந்த டிடிஎஸை உங்களால் கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் திரும்பி சொல்கிறோம், நம்மளோட முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தாங்க, இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் போட்டு லிங்க் ஆகிருக்கா ஆகலையா, லிங்க் ஆகலைன்னா அவங்க 1000 rupees பெனால்ட்டி கட்டி நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி இந்த மாதத்துக்கான பென்ஷன், நம்மளோட பென்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 30 இருந்து 31 தேதிக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஆனால் இந்த வருஷம் இயர் எண்டிங் அப்படிங்கிறதால நம்மளோட பென்ஷன், ஆர்மியோட பென்ஷன் 1 ஏப்ரலுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு அஃபிஷியலாகவே மெசேஜ் வந்திருக்கு. அதனால் எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இஎம்ஐ மற்ற விஷயங்கள்லாம். அதனால் 1 ஏப்ரலுக்கு உங்களுக்கு மார்னிங் அல்லது ஈவினிங்குள்ளே உங்களுக்கு இந்த அமௌண்ட், பென்ஷனோட அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இப்போ ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சார் எப்போ சார் இந்த வருஷம் கிரெடிட் ஆகும், என்ன சார் இது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஸ்பர்ஸ்லேருந்து அஃபிஷியலாக மெசேஜ் வந்திருக்கும். பை சான்ஸ் ஒரு சில பேருக்கு வரல அப்படின்னாலும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிடுங்க. அதே மாதிரி தமிழக கல்வி உதவித்தொகை, அதாவது தமிழ்நாடு அரசு மூலமாக வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகையை இப்போ எலெக்ஷன் போர்டு கோட் ஆஃப் கண்டக்ட் ஆரம்பிச்சிருக்கதால அந்த ஒரு கொடுக்கக்கூடிய காசை இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சீனியாரிட்டி வைஸ் உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களோட ஜில்லா சைனிக் போர்டில் போய் சார் என்னோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏன்னா இந்த இயர் எண்டிங் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நீங்கள் எல்லோரும் செஞ்சால் மட்டும்தான் இந்த இயர் எண்டிங்கில் ஃபைனான்ஷியலி பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும். நிறைய பேர் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஒரு சில பேர் கவனிக்காமல் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் கடைசி வாய்ப்பாக கடைசி 48 மணி நேரம் இருக்குது. இதில் நீங்கள் இன்னமும் செய்யாமல் இருந்தால் கூட உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தடவை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு 1 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். 1 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் ஏப்ரல்லே பண்ணக்கூடாது. நான் எப்போ பண்ணுற டேட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31
மேக்கு அப்புறம், அதாவது ஜூன் மாதம் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்கம் டேக்ஸை பற்றி நிறைய பேர் கேட்குறதால சொல்லிடுறோம். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். 1 ஏப்ரல்ல இருந்து அடுத்த வருஷத்துக்கான சில்ட்ரன் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களோட கேவி ஸ்கூல் இல்லை மற்ற ஸ்கூல்ல இருந்து நீங்கள் வாங்க முடியும், உங்களோட மார்க் ஷீட்டும் போனஃபைடும் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கி அதை நீங்கள் அனுப்பிச்சிருங்க. நம்ம டீம் கிட்ட அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நம்மளுக்கு டைரெக்டாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சாலும் சரி. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ் 1 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதால யாரெல்லாம் முன்னாடி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த வருஷமே பணம் கிடைக்கிறதுக்கு நிறையா ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அனுப்புங்க. இது ஒரு கடைசி வாய்ப்பு. கடைசி 48 மணி நேரம் செய்யாமல் இருந்தீங்கன்னா செஞ்சுருங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்குறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்மளோட வெப்சைட் இருக்குது www.asmthambis.com. அந்த வெப்சைட்லேயும் இதை பற்றின நிறைய நம்மளுக்கு ஜிஓஸ், சர்க்குலர்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து வெப்சைட் பண்ணி உங்களோட வெல்ஃபேருக்காக நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அதை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய சேனலுக்கு உதவி செய்யும் விதமாக நம்மளுடைய சேனலில் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகிக்கொள்ளுங்கள். ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மாதம் ரூபாய் 29 செலுத்தி நம்மளுடைய சேனலின் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கொள்ளுங்கள். நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதன் மூலம் தாங்கள் தெரியாததை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும்.